லைவ் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். கிரேக்க நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு கிரேக்க நாட்டில் வதிவிட விசா பெற்றுக்கொண்ட பல அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து மீண்டும் அகதி விண்ணப்பம் மேற்கொள்வதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட கிரேக்கத்தில் ஏற்கனவே வதிவிட விசாவை பெற்றவர்களை கிரேக்கத்துக்கு அனுப்புகின்ற நடவடிக்கையை ஜெர்மன் அரசாங்கமானது துரிதப்படுத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் சமஷ்டி நிர்வாக நீதிமன்றமானது கிரேக்க நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களுக்கு அந்த நாட்டில் மனிதாபிமான பிரச்சனைகள் உள்ளதாக ஏற்கனவே ஒரு வழக்கில் முடிவெடுத்திருந்த நிலையில் கூட ஜெர்மன் அரசாங்கமானது தற்பொழுது இவ்வாறு கிரேக்க நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை திருப்பி அனுப்ப ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மொத்தமாக 388 பேர் கிரேக்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தற்பொழுது இந்த ஆண்டு ஜெர்மன் அரசாங்கமானது இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. பல ஜெர்மனியின் சமூக அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தமது கருத்தை பதிவு செய்திருந்தாலும் ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் அகதிகள் விடயத்தில் பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மன் நாட்டில் தற்பொழுது மொத்தமாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் வாழ்ந்து வருவதாகவும், அதாவது 3.3 மில்லியன் பேர் இவ்வாறு அகதி விண்ணப்பத்தில் மேற்கொண்டு அஃபந்தல் கெஸ்டாட்டும் அன்றைய லூல்டுங் என்று சொல்லப்படுகின்ற வதிவிட விசாவை வைத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இது 50,000ஆல் குறைவடைந்ததாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது நாட்டை விட்டு திருப்பி அனுப்பியப்பட்டவர்கள் மற்றும் சுய விருப்பத்தின் பேரில் நாட்டை விட்டு வெளியேறியவர்களாக 50,000க்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு திரும்பி அனுப்பப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது.